ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிகில்லம் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டகாசமாக சூப்பராக ஒரு முட்டை குழம்பு தாங்க பண்ண போகிறோம். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. அதுக்கு நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதோட 2 பீஸ் பட்டை, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் சோம்பும் கல்பாசியும் நான் சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு கல்பாசி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய், அந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த விழுதை இதோட சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தேவைப்படும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை உடைச்சி ஊற்றி செய்ய போகிறேன். அதனால் முட்டையை ஒரு பவுலில் உடைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சேர்க்க தெரியல அப்படின்னா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு முட்டையாக உடச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு முட்டையாக உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி போடாதீங்க. கரண்டி போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் இது நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி கரண்டி போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் கரண்டி போடாதீங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து முட்டை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையில் முட்டை குழம்பு. இது சப்பாத்தி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சஷ்டிகில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.